வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் அட்டாக் வந்தால் எமர்ஜென்சியாக அக்குபஞ்சரில் என்ன பாயிண்ட் கொடுக்கலாம், வேறு என்னென்ன செஞ்சால் அவங்க உயிரை வந்து அந்த இடத்துல சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி இருக்குன்னா, ஹார்ட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே இடது பக்கம் தான் இருக்குது. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்தால் இடது பக்கம் நெஞ்சு வலி வரும். அதோடு சேர்ந்து அந்த வலி அப்படியே பரவி முதுகு பின்பக்கம் போய் அப்படியே இங்கே பூரா ஒரு இறுக்கமான வலி உண்டாகும். அவங்களால அந்த வலி வந்து ஒரு நல்ல இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும், தசையெல்லாம் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த வலி வந்து அவங்களால தாங்க முடியாது. சிலவங்க வலி தாங்க முடியாமல் உருளை கூட செய்வாங்க. சுகர் இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சிடாது ஹார்ட் அட்டாக் வர்றது. மற்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஹார்ட் அட்டாக் வர்றது. அவங்க தாங்க முடியாமல் உருளுவாங்க. சிலவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய் கோணும், பேச வராது அவங்களால ஒழுங்காக. நீங்கள் ஏதாவது பேசி பார்த்தீங்கன்னா அவங்களால பேச முடியாது, வாய் கொளறி வரும், வார்த்தை வந்து தெளிவாக வராது. அப்புறம் கையை இப்படி நீங்கள் தூக்க சொன்னீங்கன்னா அப்படி நேராக கொண்டு போக முடியாது அவங்களால. கையை இப்படி காதை ஒட்டி நேராக தூக்க சொல்லி வைக்கணும். அந்த மாதிரி கொண்டு போக முடியலனாலும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் எமர்ஜென்சி பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சரில் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு எமர்ஜென்சி பாயிண்ட் வந்து H9 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, சுண்டு விரலில் இந்த மோதிர விரல் பக்கம் உள்ள பாயிண்ட்டு. அதாவது சுண்டு விரல் நகம் இப்படி வளைஞ்சு வருதா, இந்த இடத்துல கீழே வளையிற இடத்துல இந்த பக்கம் நுனியில் தான் அந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து H9 அப்படின்னு சொல்லுவோம். இந்த H9 வந்து 1:1 அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராகி அவங்க நார்மல் நிலைமைக்கு வந்துடுவாங்க. இல்லை அப்படி இல்லைன்னா இந்த டியூ 26 ஏற்கனவே நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த டியூ 26 நீங்கள் எப்படி நல்லா ஒரு டச் கொடுத்தீங்கனாலும் அவங்க நார்மல் நிலை, அதாவது மயங்கி கீழே விழுந்தவங்க, கண்ணை மூடி கீழே விழுந்து மயங்கி கிடக்கிறவங்க கூட இந்த டியூ 26, இந்த H9, அப்புறம் K1, இந்த H3 இந்த பாயிண்ட்லாம் பண்ணிங்கன்னா, அதாவது H9 வந்து எங்கே பண்ணணும்னா இடப்பக்க கையில் தான். இடப்பக்க கையில் சுண்டு விரலில் தான் H9 இருக்குது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் 1:1 அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்கனாவே ரத்த ஓட்டம் சீராகி நார்மல் நிலைமைக்கு வருவாங்க. இது இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் கல்லுப்பு இருந்தால், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாமே டாக்டர் வந்து சார்பிட்ரேட்னு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாரு. சார்பிட்ரேட் 5 mg 10 mgன்னு இருக்குது அந்த மாத்திரை. அதை எழுதி கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் எப்பயாவது வலி வந்தால் அந்த மாத்திரை நாக்கு கடியில் வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எழுதி. அது ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்க கல்லுப்பு தான். ஒரு கல்லுப்பை எடுத்து அந்த மாதிரி வந்துருச்சு அவங்களுக்கு, இது ஹார்ட் ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நாக்கு கடியில் வைங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராகி, அந்த கல்லுப்பு போய் ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிடும். ரத்த ஓட்டம் சீராகி அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துடும். அப்போ அவங்க நிதானமாயிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்கள காப்பாற்றிடலாம். ஏன்னா போகிறக்குள்ளேயுமே தான் நிறையா உயிர் போயிடுது. ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறக்குள்ளேயுமே நிறையா இது போயிடுது. இதை வந்து சேவ் பண்ண இந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அவங்க உயிரை நம்ம சேவ் பண்ணிடலாம். இதை தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு இதை அனுப்புங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இதை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.